பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. இந்தியா ஆஸ்திரேலிய அணிகள் இடையிலான பார்டர் கவாஸ்கர் கோப்பைக்கான 5வது மற்றும் கடைசி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி சிட்னி மைதானத்தில் நேற்று முன்தினம் தொடங்கியது. இதில் டாஸ் வென்று முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் 72.2 ஓவர்களில் 185 ரன்கள் மட்டுமே எடுத்து ஆல் அவுட் ஆனது. அதிகபட்சமாக ரிஷப் பண்ட் 40 ரன்கள் எடுத்தார். ஆஸ்திரேலிய தரப்பில் ஸ்காட் போலண்ட் 4 விக்கெட்டுகளும், மிச்சல் ஸ்டார்க் 3 விக்கெட்டுகளும், பேட் கமின்ஸ் 2 விக்கெட்டுகளும் வீழ்த்தினர். பின்னர் முதல் இன்னிங்ஸை தொடங்கிய ஆஸ்திரேலிய அணி வெறும் 181 ரன்னில் ஆல் அவுட் ஆனது. அதிகபட்சமாக போ வெப்ஸ்டர் 57 ரன்கள் எடுத்தார். இந்திய அணி தரப்பில் முகமது சிராஜ், பிரசித் கிருஷ்ணா தலா 3 விக்கெட்டுகளும், ஜஸ்பிரீத் பும்ரா, நிதிஷ்குமார் ரெட்டி தலா 2 விக்கெட்டுகளும் சாய்த்தனர். இதையடுத்து 4 ரன்கள் முன்னிலையோட 2வது இன்னிங்ஸை ஆடிய இந்திய அணி வெறும் 157 ரன்னில் சுருண்டது. அதிகபட்சமாக ரிஷப் பண்ட் 61 ரன்கள் எடுத்தார். ஆஸ்திரேலிய தரப்பில் ஸ்காட் போலண்ட் 6 விக்கெட்டுகளை வீழ்த்தி அசத்தினார். இதன் மூலம் ஆஸ்திரேலியாவுக்கு 162 ரன்கள் இலக்காக நிர்ணயிக்கப்பட்டது. பின்னர் 162 ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படிங்கிற எளிய இலக்கை நோக்கி களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணி வெறும் 27 ஓவர்களில் 4 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து 162 ரன்கள் அடித்தது. இதன் மூலம் 3 நாட்களிலேயே போட்டி முடிவுக்கு வந்தது. இந்த போட்டியில் இந்திய அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் படுதோல்வியை சந்தித்திருக்கிறது. அதிகபட்சமாக உஸ்மான் கவாஜா 41 ரன்கள் எடுத்தார். இந்தியா தரப்பில் பிரசித் கிருஷ்ணா 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இந்த வெற்றியின் மூலம் 5 போட்டிகள் கொண்ட பார்டர் கவாஸ்கர் கோப்பையை ஆஸ்திரேலிய அணி 3-1 என்ற கணக்கில் கைப்பற்றி அசத்தி இருக்கிறது. அவ்வளவுதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க. இருங்க பாய்.